ஆதார் அட்டையை புதுப்பிக்க நெல்லை பாளையங்கோட்டை தலைமை தபால் அலுவலகத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, எவ்வளவு பேர் அங்க ஆதார் அட்டையை புதுப்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க? அதுக்கான வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? ஏன்னா நிறைய பேர் ஒரே நேரத்தில் கூடுவாங்க. 14ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் வேற. என்ன வசதிகள் செஞ்சிருக்காங்க? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை பாளையங்கோட்டை உள்ளக்கூடிய தபால் நிலையத்தில் காலை 7 மணி முதல் இந்த ஆதார் அட்டை புதுப்பிப்பதற்காக முதியோர்கள், சிறுவர்கள் என நூற்றுக்கணக்கான குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இந்திய மக்களின் ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய இந்த ஆதார் அட்டையை மூலம்தான் அனைத்து வகையான ஒரு குடிமகனாக இருக்கக்கூடிய அனைத்து வகையான சலுகைகளை பெற முடிவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் இந்த ஆதார் அட்டையை புதுப்பிக்க வேண்டும். அதாவது நீண்ட கால 10 ஆண்டுகள் வரை அதில் ஏதேனும் மாற்றங்கள், முகவரி, தொலைபேசி எண், புகைப்பட மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் அதனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என ஆதார் ஆணையம் தரப்பில் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அதற்காக அதற்கு கால அவகாசம் செப்டம்பர் 14 நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தபால் நிலையங்கள் உள்ளிட்ட பல இ சேவை மையங்களில் அதற்கான புதுப்பிப்பதற்காக நூற்றுக்கணக்கான குவிந்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த தபால் நிலையங்களில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் குவிந்து வருகிறார்கள். இருப்பினும் இந்த ஆதார் மையத்தில் ஆதார் கார்டை புதுப்பிக்கப்படவில்லை என்றாலும் அது செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் பலர் அறியாமையின் காரணமாக அதாவது 14ஆம் தேதிக்கு பிறகு கார்டு செல்லாது, அரசு திட்டங்கள் பெற இயலாது என்ற காரணத்தால் அச்சமடைந்து காலை முதலே குவியக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் ஆதார் ஆணையம் நேற்று மாலை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி வரை இந்த ஆதாரை புதுப்பித்துக் கொள்ளலாம், அதுவும் இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பு முறையாக பொதுமக்களை சென்றடையவில்லை. இதன் காரணமாகவே பலர் இங்கு நீண்ட நேரம் காத்திருந்து அந்த ஆதாரை புதுப்பிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒலிப்புலியார் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பாளையங்கோட்டை என்பது மையமாக இருக்கக்கூடிய இந்த பாளையங்கோட்டை தபால் நிலையம் தான். இங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நகரப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் என சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இங்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது பார்க்கலாம், ஒரு பொதுமக்கள் இருக்காங்க. எத்தனை மணிக்கு வரான்னு தான் கேட்கலாம். எத்தனை மணிக்கு வந்தீங்க? எத்தனை மணில இருந்து காத்திருக்கீங்க? நாங்க 6 மணிக்கெல்லாம் 6:30 வந்தோம். 6-7 மணிக்கெல்லாம் வந்தோம். என்ன சொல்றாங்க? ஆனா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் இருக்கும். அதான் இருக்கும். நீங்களே கேட்டுக்கலாம். 6 மணிக்கு வந்ததாகவும் இப்போது வரை காத்திருப்பதாகவும், சரியாக தற்போது 12 மணியை கடந்திருக்கிறது, 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆதார் மையத்தை பொறுத்தவரை சுமார் ஒரு நாள் ஒன்றுக்கு 100 முதல் 150 நபர்களுக்கு மட்டுமே ஆதாரை புதுப்பிக்க முடியும். இருப்பினும் இங்கு தற்போது 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இருக்கிறார்கள். அவருக்கு முறையாக டோக்கன் உள்ளிட்ட எந்த வகையான ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தற்போது மற்றொரு பொதுமக்களுக்கு அங்க கேட்கலாம். மேடம் வணக்கம், எத்தனை மணிக்கு வந்தீங்க? அதை பத்தி சொல்லுங்க. 8:30 மணிக்கு வந்தேன். காலை 8:30 மணில இருந்து உட்கார்ந்துருக்கேன். தொடர்ந்து ஒரு 4 நாளா நனைஞ்சிட்டு தான் இருக்கேன். வந்து நிப்பேன், கூட்டம் அதிகமா இருக்கும். எனக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட போனோம், அதனால வீட்டை போயிருவேன். இன்னைக்கு எப்படியா எடுக்கணும்னு காலை 8:30 மணில இருந்து உட்கார்ந்துருக்கேன். இன்னும் 2 சிஸ்டம் தான் இருக்கு. கூட 2 சிஸ்டம் வந்தா சீக்கிரம் முடியும். பொதுமக்கள் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றாங்க. சில பேர் சாப்பிடாம கொள்ளாம கலந்துருக்காங்க. ஒரு தண்ணி கூட இல்ல. ஒரு தண்ணி இருந்தாலும் பிள்ளைகள் பொதுமக்கள் தண்ணி இருப்பாங்க. வெளியே போய் தண்ணி வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு காலையில இருந்து காத்துருவாங்க. கூட 2 சிஸ்டம் வச்சு கூட ஒரு மாசமாவது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு 4 நாள் 5 நாள் அங்க போய் எல்லாம் கும்பலா வந்து நிக்காங்க. கூட ஒரு மாசம்னா கொஞ்சம் பேரை கொஞ்சம் கஷ்டம் இல்லாம வந்து இருப்பாங்கல்ல. கால அவகாசம் 3 மாசம் நீட்டிச்சிருக்காங்க. டிசம்பர் வரை நீட்டிச்சிருக்காங்க. அதை பத்தி தகவல் தெரிஞ்சிச்சா? உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. எங்களுக்கு தெரியாது. அது தெரியாதனாலதான் வந்து அங்க முன்னாடி வந்து இருக்கோம். கேட்டிருக்கலாம். கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பின் பட்சத்தில் அது தொடர்பான தகவல் பொதுமக்கள் முழுமையாக சென்றடையவில்லை. இதன் காரணமாகத்தான் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்காங்க. ஏனென்றால் இன்னும் 2 தினங்களே இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பாக தன்னுடைய ஆதார் கார்டை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இங்க இருக்கக்கூடிய இந்த இ சேவை மையங்கள் மற்றும் தபால் நிலையங்களில் இதற்கு பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்பது போதுமான அளவு செய்யப்படவில்லை என ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்து வர வேண்டும் என போதுமான அளவு இருக்கைகளும் இங்கு இல்லை. ஆக போதுமான அளவிற்கு இருக்கைகளும் செய்து தர வேண்டும் என ஒரு கோரிக்கையும் இருந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக பகுதியான கிராம பகுதியில் தான் இருக்கிறது. அங்கிருந்து பொதுமக்கள் அதிக அளவு இந்த நகரத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். அவ்வாறு வரக்கூடிய பொதுமக்கள் காலை 6 மணி முதல் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் மாவட்ட நிர்வாகம் கூடுதலாக சிறப்பு கவுண்டர்களை உருவாக்கப்பட வேண்டும், சிறப்பு இ சேவை மையங்களை உருவாக்கி கிராம வாரியாக இதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ள டிசம்பர் மாசம் வரைக்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட இந்த ஆதாரை புதுப்பித்துக் கொள்வதற்கான தனித்தனியா முகாம்கள் நடத்தினா இன்னும் மக்களுக்கு எளிமையாக இருக்கும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி.